டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடலில் கழிவுகள் சேர்ந்திருக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வருது. கழிவுகள் இருக்கும்போது நமக்கே தெரியும். ஸோ உடல் எடை அதிகரிச்சிருக்கிறதோ, மலச்சிக்கல் வர்றது, நம்ம ஸ்கின்ல அதிகமான இச்சிங், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இது எல்லாமே சேர்ந்து சில நேரங்கள்ல நமக்கு கற்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சிறுநீரகத்திலேயோ இல்ல நமக்கு பித்தப்பையிலையோ கற்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. சின்ன சின்ன கட்டிகளும் வர வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம உடல் நல்ல பாடியை கிளென்ஸ் பண்ணணும், டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம்? இதுல பேசிக்கா சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம சில உணவு முறைகள்ல மூலிகைகளை சேர்த்து சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் டீடாக்சிஃபை அப்படின்னு சொல்லலாம். இப்போ டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும்போது சருமமே நமக்கு நல்ல பொலிவா இருக்கும். சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, சில இடங்கள்லாம் போய் பயிற்சி எடுக்கிறது. ஸோ இந்த இடத்துல இத்தனை நாள் தங்கியிருந்து நான் உணவு முறைகள் எல்லாம் மாற்றி கொண்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி உணவெல்லாம் எடுக்கும்போது பாடி வெயிட் நல்லா குறைஞ்சிது, ஸ்கின் ப்ராப்ளம் குறைஞ்சிது அப்படின்லாம் சொல்வீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா வீட்டில் இருந்த மாதிரியே இது எல்லாமே நம்ம எப்படி செய்யலாம்? பேசிக்கா எல்லாமே நம்ம உணவை பொறுத்து தான் இருக்கு. அப்படி நம்ம சாப்பிடக்கூடிய உணவை கொஞ்ச நாளைக்கு ஒரு 30 நாளோ இல்ல ஒரு மண்டலம் 60 நாள் இந்த மாதிரி நம்ம மாற்றி புதுவிதமான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு கொண்டு வரும்போது உடல்ல நிறைய மாற்றம் ஏற்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது சில வகையான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உணவு முறைகள்ல தான் இத்தனை மாற்றங்களையும் நம்ம கொண்டு வரணும். சரி, உணவு முறைகள்ல இது எல்லாமே சேர்த்து சாப்பிடணும்னா தினம்தோறும் காலையில கொஞ்சமா நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது இது கொஞ்சம் கோல்டு தான், அதாவது குளிர்ச்சியான தன்மை இருக்கக்கூடியது தான். ஸோ இது கொஞ்சம் கோல்டோ காஃபோ சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எப்படி பயன்படுத்தலாம்னு நான் சொல்றேன். இதுக்கு நமக்கு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கற்றாழை தேவைப்படுது. ஸோ இந்த கற்றாழையை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம், கற்றாழை கூட என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போறோம் நான் சொல்றேன். கொஞ்சமா நம்ம என்ன பண்ணணும்னா மிளகு பொடி எடுத்து வச்சுக்கணும், அதிமதுரம் பொடி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட கொஞ்சம் சீரகம் பொடி, இல்ல மூன்றுமே சம அளவு எடுத்து நல்லா கலந்து கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை காலையில தினம்தோறும் நம்ம குடிக்கணும். எப்படின்னா கற்றாழையை தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். உள்ள இருக்கக்கூடிய ஜெல் ஒரு கிட்டத்தட்ட 6-7 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டுக்கணும். இதுலதான் நம்ம சேர்க்க சொன்ன அந்த பவுடர் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்து கொஞ்சமா லெமன், அதாவது எலுமிச்சை சாறு கொஞ்சம் விட்டு கலந்து இதை தினம்தோறும் காலையில குடிக்கணும். ஸோ இதனால நமக்கு உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு முக்கியமாக பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, வெஜினல் இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்குது. கல்லீரல் மற்றும் மண்ணீரல் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ லிவர்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலே நம்ம உடல்லையும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் கரைந்து வெளியேறுவதற்கு இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கற்றாழையை 30 நாட்களோ இல்ல 48 நாட்களோ நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா திப்பிலி. இந்த திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை நல்ல கார்ப்பு சுவை இருக்கக்கூடியதுதான். அதாவது மிளகு மாதிரியே நம்ம உடல்ல பல நோய்களை, முக்கியமாக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சித்த மருத்துவத்தில் இதுல திப்பிலி ரசாயனம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இது பொதுவாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நுரையீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் நமக்கு இந்த திப்பிலி ரசாயனம் பயன்படுது. இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய நம்ம கழிவுகள் வெளியேறுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக குடல் கழிவுகள், லங்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஒரு சிலருக்கு அடிக்கடி கோல்டு, காஃப், வீசிங் இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு ஸ்டாமினாவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் நமக்கு இந்த திப்பிலி ரசாயனம் பயன்படுது. இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தினம்தோறும் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நுரையீரல் பலப்படுது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி முக்கியமாக நம்ம உணவு முறையில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல சாத்துக்குடி, இல்லைன்னா ஆரஞ்சு, இல்ல கருப்பு திராட்சை,
மூன்றுல ஏதாவது ஒன்று பழச்சாறாக எடுத்து நம்ம பயன்படுத்தலாம், அல்லது பைனாப்பிள். இப்ப இது பழச்சாறு வாரம் ஒரு 3 முறை நம்ம பயன்படுத்தும் போதும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். இப்ப அந்த மாற்றம் ஒரு மாதம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த மாற்றம் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த ஒரு மாதமும் நம்ம என்ன பண்ணோம்னா அதிகமான உப்போ இல்ல சால்ட் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை, உப்பு அதிகமா இருக்கக்கூடியது இல்ல உப்பு அதிகமா சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மாதிரியோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளோ நம்ம சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். ஸோ இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. இதுல பேசிக்கா பார்த்தோம்னா ரத்த சுத்தி கஷாயம் அப்படின்ற மருந்து இருக்கு. இந்த ரத்த சுத்தி கஷாயம் பேர்லயே இருக்கிற மாதிரி நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இது ரிமூவ் பண்ணுது. டாக்ஸின்ஸ் வெளியேறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அத்தனை பிரச்சனைகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இதுக்கு முக்கியமாக மலச்சிக்கல் இல்லாம நம்ம பார்த்துக்கும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளானது வெளியேற ஆரம்பிக்கும் போது உடல் நமக்கு நல்ல லேசாகவும் நல்ல ஸ்ட்ரென்தனா, அதாவது பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு பொதுவாக ஸ்கின்ல நிறைய பேருக்கு கொப்புளங்கள் வருது அப்படின்னாவோ இல்ல நமக்கு வியர்வை அதிகமாக வருதுனாவோ எக்ஸ்டர்னலா நம்ம சில வகையான மூலிகை பொடிகளையும் பயன்படுத்தி குளிக்கலாம். இதுக்கு பேசிக்கா பார்த்தோம்னா நம்ம தினம்தோறும் பயன்படுத்தக்கூடிய நலங்கு மாவு பொடியோ இல்ல கஸ்தூரி மஞ்சள், பெண்கள் கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தியோ குளிக்கும் போது சருமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து 40 நாட்கள் இந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா டோட்டலா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ வருடத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம ரொட்டீனா ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.